நம்முடைய ஸ்ரீராம் பிரபு அவர்களுக்கும் சுகுணா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுமே நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இப்போ பண்ணியிருக்கீங்க. இப்போ அரசாங்கத்தில் நீங்கள் இந்த மியூசிக் அகாடமியை ஒரு யூனிவர்சிட்டி ஆக்கலாம். அந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். இந்த பெரிய இண்டஸ்ட்ரியை வச்சுன்னு இதை பாடுபட்டு நடத்துறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். ஏன் நான் சொல்ல வரேன்னா, அவர் இந்த துறையிலேயே இருந்தவர், பேரும் புகழும் பெற்றவர். இப்படிப்பட்ட ஒரு துறையில் இந்த சின்ன குழந்தைகளெல்லாம் வச்சுக்கிட்டு நடத்துறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம். அவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கணும். பேரண்ட்டை அவங்களுடைய சந்தோஷத்தை கொடுக்கணும். இப்போ இங்கே குழந்தைங்கள்லாம் இந்த டான்ஸ் போட்டது, பாடினது, இந்த பேரண்ட்டுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அதெல்லாம் கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். இந்த அகாடமியை பார்த்த பிறகு எனக்கு தோணுது, இன்றைக்கி இங்கே பாடின குழந்தைகள் இதற்கு முன்பு 27 வருஷமாக இதில் கற்றுக்கிட்ட குழந்தைங்கள்லாம் உலகத்தில் சக்கரவர்த்திகளாக தேடுவார்கள். மியூசிக்கில், நடனத்தில் இயல்பாக இவங்க மியூசிக் அண்ட் நடனம் வந்துட்டாவே அவங்களுக்கு நடிப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் பேரண்ட்டை அவங்களெல்லாம் நல்லபடியாக உருவாக்கி நல்ல கல்வியை கொடுத்து ஒவ்வொரு குழந்தையும் தலையாய நான் தான் டாப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு உருவாக்கணும். அது குழந்தைகளுக்கு நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கெல்லாம் பெரிய பாராட்டுகள். இப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் எந்த கஷ்டமுமே இருக்காது. எல்லோருமே சந்தோஷமாக இருப்பாங்க. உங்கள் கூட இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்கள்லாம் கூட சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் கூட வந்திருப்பாங்க. நம்ம குழந்தைகளெல்லாம் கூட சேர்க்கணுன்னுட்டு சந்தோஷப்படுவாங்க. இப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்கி இருக்கிறார்கள்.